திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா, ஒளியின் நிறைவும் பகலும் நீரே. இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே, ஒளியின் உள் நின்ற சுடரே. வானம் வெளுத்தது, நாளும் விடிந்தது, கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம். விடிவெள்ளி எழவே பகல் வந்தது போல், அடி இருள் அகல்க, ஒளி பிறந்திடுக. தூயவர் நீர் எம் வேண்டல் கேட்பீர். தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக திருமுன் நிற்போம். எரியும் கோபமும் புகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே. திடமுள மனமும் கற்புல உடலும் வடுவிழா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய் தருவீர். நேயரெம் வேண்டலேற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம்மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும். கடவுளை என் நேர்மையை நிலைநாட்டும். இறை பற்றிலா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தரலும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும், உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் அகமகிழ்வும் அக்களிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளை, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளை நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது.
நெசவாளர் பாவை சுருட்டுவது போல என் வாழ்வை முடிக்கிறேன். தறியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரல் இடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உன் முதுகுக்குப் பின்னால் எறிந்துவிட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது. சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவது சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரை மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடியவில்லை. எங்கள் குற்றங்களை நீ போக்குகின்றீர். நீ தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அஞ்சத்தகு செயல்களை நீ புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளை, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலைவில் உள்ள தீவுகளின் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்கள் இனங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருள் செயல்களை கண்டு அஞ்சுவர். கிழக்கிலும் மேற்கிலும் உள்ளோரை களிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. மக்களுக்கு அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிரை ஆசிர்வதித்தீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொளிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகளில் மந்தைகள் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆறாமாரம், எம்மருங்கும் இன்னிசை. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவைக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களை, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலரை எதிர்கொள்ள வீரர்கள் புறப்பட்டு திறந்த வெளிக்கு சென்றனர். போர் எப்ராயிம் காட்டில் நடந்தது. இஸ்ரேலர் தாவீதின் பணியாளரால் தோற்கடிக்கப்பட்டனர். அன்று மாபெரும் அழிவு ஏற்பட்டது. 20,000 பேர் கொல்லப்பட்டனர். நாடெங்கும் போர் பரவியது.
அன்று வாளுக்கு இரையானவர்களை விட காட்டுக்கு இரையானவர்களே மிகுதியானவர். அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாலி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாலி மரத்தில் சிக்கி கொண்டது. அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாபிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாலி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்றான். யோவாபு அதை சொன்னவனை நோக்கி, என்ன, நீ கண்டாயா? அவனை ஏன் அங்கேயே வெட்டி தரையில் வீழ்த்தவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக் காசுகளையும் ஒரு கச்சையையும் தந்திருப்பேனே என்று கூறினான். அதற்கு அம்மனிதன் யோவாபிடம் கூறியது, என் கையில் 1000 வெள்ளிக்காசுகளை நீர் நிறுத்து கொடுத்தாலும் அரசரின் மகனுக்கு எதிராக நான் கையொங்க மாட்டேன். இளைஞன் அப்சலோமுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் என்று உமக்கும் அபிசாய்க்கும் இத்தாய்க்கும் அரசர் கட்டளையிட்டதை நாங்கள் கேட்டோமே. மாறாக நான் என் மனச்சான்றுக்கு எதிராக நடந்திருந்தால் அது அரசருக்கு தெரியாமல் போகாது. நீர் என்னை கைவிட்டிருப்பீர். உன்னோடு இவ்வாறு நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாலி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். மேலும் யோவாபின் படைக்கலன் தாங்கிய 10 பேர் அப்சலோமை சூழ்ந்து வெட்டி கொன்றனர். மோவாபு எக்காலம் ஊத வீரர்களை நிறுத்தி அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்வதை விட்டனர். அவர்கள் அப்சலோமை தூக்கி சென்று காட்டில் ஒரு பெருங்குழியில் தள்ளி அவன் மேல் பெரும் கற்குவியலை எழுப்பினர். அச்சமயம் இஸ்ரேலர் அனைவரும் தம் வீடுகளுக்கு ஓடிவிட்டனர். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். காவலன் இன்னொரு ஆளும் ஓடி வருவதை கண்டு அவன் குரல் எழுப்பி வாயில் காப்போனிடம், இதோ இன்னொருவன் தனியாக ஓடி வருகிறான் என்று கூற, அரசர், இவனும் நற்செய்தி கொண்டு வருகிறான் என்றார். முதலில் வருகிறவனின் ஓட்டம் சாதோக்கின் மகன் அகிமாசின் ஓட்டத்தைப் போல் உள்ளது என்று காவலன் உரைக்க, அதற்கு அரசர், இவன் நல்லவன், இவன் நற்செய்தியோடு வருகிறான் என்றார். அப்போது அகிமாசு குரல் எழுப்பி நலம் உண்டாகுக என்று அரசரிடம் சொன்னான். அவன் முகம் குப்புற தரையில் வீழ்ந்து அரசரை வணங்கி, என் தலைவராம் அரசருக்கு எதிராக கையொங்கியவர்களை ஒப்படைத்த உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்றான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, அகிமாசு, அரச பணியாளனும் உம் அடியானுமாகிய என்னை யோவாபு அனுப்பும்போது அங்கு பெரும் குழப்பமாக இருந்தது. ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியாது என்றான். அரசர் அவனை நோக்கி, விலகி அங்கே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தன் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுகிறவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். அரசர் தம் முகத்தை மூடிக்கொண்டு, என் மகன் அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே என்று குரல் எழுப்பி அழுது கொண்டிருந்தார். அப்போது யோவாபு அரசர் இருந்த வீட்டிற்குள் வந்து அவரை நோக்கி, உம் உயிரையும் உம் புதல்வர் புதல்வியின் உயிரையும் உம் மனைவியர் வைப்பாட்டியரின் உயிரையும் காத்த உம் பணியாளர் அனைவரையும் இன்று தாழ்வடைய செய்து விட்டீர்.
உம்மை வெறுப்பவனுக்கு அன்பு செலுத்தி உமக்கு அன்பு செலுத்துபவனை நீர் வெறுப்பதால் படைத்தலைவர்களோ பணியாளர்களோ உமக்கு ஒரு பொருட்டில்லை என்பதை இன்று காட்டுவிட்டீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருச்சபைக்கு வெளியில் உள்ளவர் விரும்பினாலும் விரும்பாவிடினும் நம் சகோதரரே. ஆயரான புனித அகுஸ்தினார் சங்கீதங்களை குறித்து ஆற்றிய நீண்ட உரை. சகோதரரே, எம்மால் எவ்வளவு கூடுமோ அவ்வளவு உங்களை கெஞ்சுகின்றோம். ஒருவரோடு மட்டுமல்லாது திருச்சபைக்கு வெளியில் இருப்பவரோடும் பிறர் அன்போடு இருங்கள். அவர்களில் சிலர் இன்னும் புறவினத்தார், கிறிஸ்துவின் பால் இன்னும் தங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தவில்லை. மற்றவரும் பிரிந்துள்ளனர். நமது தலையான கிறிஸ்துவில் விசுவாச அறிக்கை செய்வதில் நம்மோடு இணைந்துள்ள அவர்கள் அவரது உடலின் ஐக்கியத்தினின்று இன்னமும் பிரிந்துள்ளனர். என் நண்பர்களே, நம் சகோதரர்களுக்காக எவ்வாறு நாம் வருந்துவோமோ அவ்வாறே இவர்களுக்காகவும் வருந்துங்கள். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிடினும் அவர்கள் நம் சகோதரரே. எங்கள் பிதாவே என்று கூறுவதை எப்போது அவர்கள் நிறுத்துகின்றாரோ அப்போதிருந்து அவர்கள் நம் சகோதரரில்லை. சில மனிதரை குறித்து இறைவாக்கினர் கூறுகின்றனர், நீங்கள் எம் சகோதரர்கள் இல்லை என அவர்கள் உம்மிடம் கூறும்போது நீங்கள் அவர்களிடம் நீங்களே என் சகோதரர்கள் என்று கூறுங்கள். எவரை குறித்து இதை கூறினார் என்று சிந்தியுங்கள். புறவினத்தாரையா? இருக்காது. மறைநூலிலோ நம் பாரம்பரியத்திலோ நாம் பேசும்போது எங்கேயும் அவர்களை நம் சகோதரராக காண்பதில்லை. கிறிஸ்துவை விசுவசிக்காத யூதரையும் இது குறிப்பிடவில்லை. சகோதரர் என்று எவ்வித தகுதியையும் குறிப்பிடாமல் புனித சின்னப்பர் பேசுவதை நீங்கள் விசுவசிக்கும் போது கிறிஸ்துவர்கள் என்றே அவர் எப்பொழுதும் குறிப்பிடுகின்றார். உதாரணமாக அவர் கூறுகின்றார், உனது சகோதரனை நீ ஏன் தீர்ப்பிடுகிறாய்? அல்லது உனது சகோதரனை நீ ஏன் புறக்கணிக்கிறாய்? மீண்டும் நீங்கள் தீமை செய்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள், இதை உங்கள் சகோதரருக்கு எதிராக செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எம் சகோதரர் அல்ல என்று கூறுவோர் நாம் புறவினத்தார் என்று கூறுகின்றனர். ஆகவேதான் நாம் மீண்டும் திருமுழுக்கு பெற அவர்கள் விரும்புகின்றனர். அவர்கள் தருவது நம்மிடம் இல்லை என்று பெருமை பாராட்டுகிறார்கள். இவ்வாறே நம்மை அவர்களது சகோதரர் என மறுக்கும் அவர்களது பிழை தோன்றுகிறது. எனவே இறைவாக்கினர் ஏன் நம்மிடம் கூறுகிறார், நீங்கள் எம் சகோதரர் என்று அவர்களிடம் கூறுங்கள்? இது ஏன் என்றால் நாம் மீண்டும் செய்யாத ஒன்றை அவர்களில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நமது திருமுழுக்கை அவர்கள் அங்கீகரிக்காததால் நாம் அவர்களது சகோதரர்கள் என்பதை அவர்கள் மறுக்கின்றனர். மாறாக அவர்களது திருமுழுக்கை நாம் மீண்டும் செய்யாத பொழுது அதனை நம்முடையதாக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களிடம் நாம் கூறுகின்றோம், நீங்கள் எம் சகோதரரே. எங்களை ஏன் நீங்கள் தேடுகிறீர்கள்? எங்களிடம் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர்கள் கூறினால் நாம் இவ்வாறு பதிலளிக்க வேண்டும், நீங்கள் எம் சகோதரரே, எங்களை விட்டு விடுங்கள். உம்மோடு உறவு கொள்ள எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அவர்கள் கூறலாம். ஆனால் உம்மோடு உறவு கொள்ள எங்களுக்கு அனைத்தும் உள்ளது. ஏனெனில் கிறிஸ்துவின் பால் ஏற்படும் விசுவாசத்தில் நாம் அனைவரும் ஒன்றே. இவ்வாறு ஒரே தலையின் கீழ் ஒரே உடலாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே என் அன்பு சகோதரரே, எவரது பாலால் நாம் உண்பிக்கப்படுகிறோமோ, எவரது அப்பம் நமது பலமாய் உள்ளதோ, நமது அன்பின் ஊற்றான அவரது பெயராலும் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயராலும் அவரது மென்மையான அன்பினாலும் அவர்கள் சார்பாக நாங்கள் உங்களை கெஞ்சுகின்றோம். ஏனெனில் அவர்களுக்காக இறைவனிடம் ஜெபிப்பதன் வழியாக சிறந்த அன்பையும் அபரிதமான இரக்கத்தையும் அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்தும் நேரம் இதுவே. ஒரு நாள் மனம் திரும்புவதற்கு தெளிவான மனதை அவர்களுக்கு அவர் அளிப்பாராக. இவ்வாறு உண்மைக்கு எதிராக அவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை உணர்வார்கள். வெறுப்பு என்னும் நோயை தவிர அவர்களிடம் தற்பொழுது ஒன்றுமில்லை. தாங்கள் எவ்வளவு வலிமை கொண்டவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவ்வளவு பலவீனமாய் அவர்கள் மாறுகின்றனர். அவர்கள் வலுவற்றவர்களாய் உடலின் ஞானத்திற்கு கையளிக்கப்பட்டு
உடல் மற்றும் இச்சைக்குரியவர்களாய் இருப்பதனால் அவர்களுக்கு ஜெபிக்குமாறு உங்களை கெஞ்சுகிறோம். ஏனெனில் இருப்பினும் அவர்கள் நம் சகோதரர்களே, நம்மோடு அவர்கள் கொண்டாடாவிட்டாலும் நாம் கொண்டாடும் அதே திருவருட்சாதனங்களை அவர்கள் கொண்டாடுகின்றனர். நம்மோடு அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்களும் நம்மை போன்று ஆமேன் என்று பதிலளிக்கின்றனர். ஆகவே இறைவனிடம் ஜெபிக்கும்போது அவர்களுக்காக உங்கள் இதயங்களை எழுப்புங்கள். ஆயரான புனித அகுஸ்தினார் சங்கீதங்களை குறித்து ஆற்றிய நீண்ட உரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையில் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுகள். நம் மீட்பர் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்து அச்சத்தினின்று உலகினை விடுவித்தார். நாம் அவரை புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூர்கின்றோம். எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்குகின்றோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நாங்கள் எம் மன்றாட்டுகளை இக்காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய கவலைகள், நம்பிக்கைகள், தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தியருளும். நீங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட செய்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறர் துன்பங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக. அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்ட துணை புரியும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகின் உண்மையான ஒளியே, அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிர செய்கின்றீர்.
இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.